டெல்லி செங்கோட்டையில் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சம்பவ இடத்தில் இரண்டாவது நாளாக அதிகாரிகள் தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். முழு விவரங்கள். நாட்டையே ஒழுக்கிய டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அந்த சம்பவம் நடைபெற்ற இடமான சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னல்ல இரண்டாவது நாளாக தடயவியல் நிபுணர்கள் தற்போது தீவிர சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கார் வெடிப்புக்கு பிறகாகவே டெல்லி காவல்துறை அந்த இடத்துல 10 நிமிடத்திற்கு வந்து அந்த இடத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். தற்போது வரைக்குமே அந்த இடம் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் என்ஐஏ உள்ளிட்ட விசாரணையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னல்ல இரண்டாவது நாளாக அந்த இடத்துல தடயவியல் நிபுணர்கள் தீவிர சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமே மத்திய உள்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது அந்த இடத்துல என்னென்ன தடயங்கள் சேகரிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேரடியாகவே அவரிடம் விளக்கியிருந்தனர். இந்த நிலையில தான் மற்ற ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள் அடிப்படையில் இரண்டாவது நாளாக தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்தில் தீவிர சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரைக்குமே அந்த இடம் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னல்ல இரண்டாவது நாளாக தடயவியல் நிபுணர்கள் சோதனையை மேலும் வேற ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கிறதா உள்ளிட்ட கோணங்களின் அடிப்படையில் இரண்டாவது நாளாக அவர்கள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரைக்கும் அந்த இடம் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டெல்லியில மற்ற இடங்களிலுமே பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பேருந்து நிலையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே டெல்லியில காவல்துறை பாதுகாப்பு என்பதை பலப்படுத்தக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்துல இரண்டாவது நாளாக தடயவியல் நிபுணர்கள் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.